ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். டெய்லி சட்டமன்றம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன் ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கும்ல. திங்கட்கிழமை விடிந்தவுடன் 3 அறிவிப்பு வந்து காலை 9:30 மணி. ஆமாம், விதி எண் 110 கீழ் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனப்பாடமாகி போச்சுங்க. விதி எண் 110 கீழ், விதி எண் 55 கீழ் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு. அது எப்படின்னா வீட்டுக்குள்ளார இப்படிலாம் இதை பத்தி இந்த மாதிரி பேச வர மாதிரி ஆகி போச்சு. ஏதாவது வீட்டுல சொன்னாங்கன்னா இது அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுகிறது. அப்ப பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு தலைவர் அவர்களே, உங்கள் மகனாக நான் சொல்லுவது இன்று மாலை சரணபவன் போவதாக சொல்லி இருந்தீர்களே, அது இன்று சாத்திடுறேன். அது அவை குறிப்பு. இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு துறை அதிகாரிக்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்லாம் பேச வேண்டியதா இருக்கு. சின்ன பசங்க கூட அதை வந்து வீட்டு பெண்ணிடம் வந்து கேட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. இல்ல சின்ன பசங்க எல்லாம் கூட மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்றதும், ஆசிரியர் அவர்களே அதான் சொல்ல போறாங்க. அல்ல, அவனுங்களுக்குள்ளாரே பேசிக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு ஜாலியா பேசுற அளவுக்கு வந்துருச்சு. கமெண்ட்லயுமே அது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க, பாத்தீங்களா? ஆமா, பாருங்க எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா. மாதிரி காலையிலேயே ஒரு 3 அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், அப்புறம் கடைசியா வைங்க ஓரமா வச்சுட்டு மத்ததுக்கெல்லாம் வாங்க. சரி, பரந்தூர் விமான நிலையம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னாங்க. எந்த ஒரு இதுவுமே கொண்டு வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துடவே கூடாது. இது வந்து தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போறதுக்கான செயல்பாடு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். நான் இடம் பார்த்து நீ சொல்லுவப்பா, உனக்கு என்ன இல்லைங்க. வெள்ளை அறிக்கை கேட்டா நீங்க வெள்ளையா ஒரு பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்ற நகைச்சுவை எல்லாம் பண்ணுவீங்க. குடுத்தன்ல இந்த பாருங்க, இப்படி ஒரு ப்ராஜெக்டை யாராவது மனுஷன் வேணான்னு சொல்லுவாங்களா? பாக்க எவ்வளவு பச்சை பச்சை அந்த ப்ளூ கலர்ல எல்லாம் இருக்குல்ல. ஆமா, தண்ணி இல்ல, ப்ளூ கலர் டாட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஏரி கிடையாது அது. அது இல்ல, அந்த வீடு வீடா காட்டுறாங்கல்ல. ஆமா, அந்த இடம்லாம் அவங்க வாங்கி போட்டது. சிவப்பு சிவப்பா பச்சை பச்சையா இருக்கா. ஆமா, நீல நீளமா இருக்கா. ஆமா, அதெல்லாம் நான் வாங்கி போட்டது இல்லையா அபார்ட்மெண்ட். அதுக்குதான் அழுதிங்களா அப்ப காலையில? உலகத்திலேயே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கேன்சல் பண்ணதுக்கே எவனா வெளிநடப்பு செய்வானா? நான் செய்வேன். ஏன்னா நாங்க வாங்கி போட்டிருக்கேன். ஆமா, அவங்களுக்கு நிறைய அங்க வந்து எல்லாம் இருந்துச்சு, நிறைய சோர்சஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா 2019 இதுக்கு எதிராக பேசுனீங்களே இவங்க தான். ஆமா, 2019 போய் நீங்க மண் நியூஸ் போய் பாத்தீங்கன்னா, ஐயோ மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுது, மக்கள்லாம் நிலம் தர மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இந்த நாட்டுக்கு தேவையா, நம்ம நாட்டுக்கு ஒரு விமான நிலையம் போதாதா அப்படின்னு 2010 அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு விமான நிலையம் போதாதா, ஒரு விமான நிலையத்தை வச்சு உங்களால வந்து குடும்பம் நடத்த முடியாதா, ஏற முடியாதா, இறங்க முடியாது. இன்னைக்கு 16 வருஷம் ஆகி போச்சு. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசி இருந்திருக்கலாம். அது எதுக்காக அப்படி பேசினா தெரியல. ஏன்னா மேபி அப்பவே நம்ம வந்து வளர்ந்து வரும் ஒரு மாநிலமா தான் வந்து இருந்திருக்கோம்னா, அப்ப இன்றைய தேவைக்கு இன்னொரு ஏர்போர்ட் வந்து தேவைப்படுது. ரெண்டாவது, இந்த ஏர்போர்ட்ல எப்ப என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. திடீர்னு வந்து இதாகுது, கண்ணாடி உடஞ்சு விழுவுது. சமீபமா தான் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது, அங்க விவசாயம் பாதிக்கப்படுது. விவசாய நிலங்களை வச்சுதான் இத எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இத அன்னைக்கு தாவேகா தலைவரா இருந்தப்போ முதல்ல ஒரு களத்துல இறங்கி ஒரு பச்சை துண்டை போட்டு விவசாயிகளுக்காக வந்து நின்னது. அவருடைய அரசியல் ஆரம்பிச்ச இடமே அதுதான். அதனால வரைக்கும் பரந்தூர்ன்ற ஒரு ஊர் இருக்கிறதாகவும் அங்க வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்கன்னு சிலருக்கு தெரியும். இந்த செய்தியாளர்களான ஒரு சிலருக்கு சீமானவர்கள் போவாங்க, அப்புறம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து போயிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் வந்து போயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அங்க வந்து போயிருக்காங்க. ஆனா அந்த அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போது, இதனால பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றது விஜய் அவர்கள் உள்ள போனோட தான். அன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உள்ள போனோட தான் இது இந்தியா முழுக்க பேசு பொருளா, அதாவது இந்தியா முழுக்க இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. நேஷனல் மீடியால இந்த நியூஸை வந்து எடுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து ரொம்பலாம் பேசல, 10 நிமிஷம் தான் பேசினாரு. நான் என்ன வந்தாலும், நான் ஆட்சிக்கு வந்தா இதை வந்து நான் இந்த திட்டத்தை எதிர்ப்பேன், பண்ண விட மாட்டேன், நான் உங்களுக்காக நிப்பேன். ரெண்டாவது, அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள், இப்போ அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள்
இதை வந்து நாங்க வந்து கோர்ட்ல வழக்கா வந்து போட்டிருக்கோம். அதுக்கான மொத்த செலவையும் விஜய் அவர்கள் தான் வந்து ஏற்றி இருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துச்சுன்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், வாழ்வாதார ரீதியாக எங்களுக்கு பிரச்சனை வரும், எங்க நிலங்கள் வந்து பாதிக்கப்படும். ரெண்டாவது, இதனால எங்களுக்கு தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு ஏர்போர்ட் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். ஆனா இப்படி வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, எங்களுக்காக நின்ன ஒரே தலைவர் வந்து இவர் தான். அதுல வந்து அந்த எந்த ஸ்டாண்ட் அவர் வந்து மாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு கூட நீங்க கூட சொன்னீங்களா, அந்த தொகுதிக்கு அந்த ஏதோ ஒரு ஊருக்கு அவர் பேர் வச்சிருக்காங்க, ஏகனாபுரம் மக்கள் வந்து அந்த சாலைக்கு விஜய் சாலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா. அதை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னைக்கு அவர் வந்து பரந்தூர்ல தாவேகா தலைவர் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்ட் அவர் இன்னைக்கு வந்து எடுத்திருக்காரு. அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, இதற்கான மாற்று இடமும் தேர்வு செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி. இந்த எந்த இடம்னு சொல்லல, ஆனா இதற்கான மாற்று இடமும் தேர்வு செஞ்சாச்சு அப்படின்னு சொல்ல. அப்ப அன்னைக்கு என்ன ஸ்டாண்டோ அதே ஸ்டாண்ட்ல இன்னைக்கு நிக்கிறாரு. உங்களுக்கு ஏன் கடுப்பாகுது? ஏன்னா இன்னைக்கு 90% இடங்கள் வந்து தேர்வு செஞ்சாச்சு. 90% இடங்களுக்கு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்றதெல்லாம் அவங்க பிரச்சனை. அது அவங்க பாத்துப்பாங்க, அது அரசு பாத்துக்கும். அது என்ன பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும். இப்ப தெரியல யார் நிலம் வாங்கினா, யாரெல்லாம் அங்க நிலம் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் இப்ப வந்துரும்ல. நம்ம பிள்ளையா இவரா அவரு அப்படின்ற அளவுக்கு இப்ப வந்து நியூஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ யாரும் அவங்க நேரடி பேர்ல வாங்கி போட்டுக்க போறது இல்ல, எல்லாம் பினாமிக்கலா தான் வந்து இருக்க போறாங்க. அவங்க பேர்ல தான் வாங்கி போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஐடி. இப்ப நீங்க அந்த ஒண்ணும் இல்ல, பெரிய ரியாக்ஷன் எல்லாம் வேண்டாம். இந்த வெளியே வந்து பேசுறாங்க இல்லையா, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, KN நேரு, இவங்களோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க. போச்சே திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்றது? விவசாயம் பண்ணலாம்ல, விவசாயம் நல்லா தானே. விவசாயம் செஞ்சு விவசாயம் பண்றதுக்காக வாங்கி போட்டேன். அதை பண்ணுங்க, அங்க ரியல் எஸ்டேட் நடக்கும், இன்னும் நல்லா பெருசா வரும், விற்கலாம், அது பண்ணலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணோம். ரேஷன் அரிசி சாகுபடி செஞ்சு சர்க்கரை இல்லாம ஆக்கிடலாம், இல்ல சுகர் பேஷண்ட் இல்லாம ஆக்கிடலாம். இந்த மாதிரிலாம் இல்ல, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமும் அதுல இருந்து பின்வாங்காம நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்றேன், அதுக்கு பதிலாக அப்படிலாம் சொல்லாம அந்த அன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அந்த ஸ்டாண்ட்ல நின்னாருன்றது அந்த மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பாலான விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை. சொன்னதை அவர் செஞ்சிருக்காரு. இப்ப கூட நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், அவர் வந்து முழு தள்ளுபடி பண்ணலையே அப்படின்லாம். அவரு நிதிநிலையை வச்சு ஓரளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்த கட்டமா அதையும் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இந்த செய்கை மூலியமாக எல்லாருக்கும் தெரிய வரும்ன்றத நம்ம வந்து சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. இது நிறைய பேர் இப்ப என்னன்னா, ஐயோ தொழில் போச்சு, அவ்வளவுதான், நம்ம பின்தங்கிடுவோம், உடனே ஒரே நாள்ல எல்லாம் பின்தங்கிடுவோம், பின்னாடி போயிடுவோம், உடனே நம்ம 5வது இடத்துல இருக்கோம். மீனம்பாக்கம் இது வந்து 3வது இடத்துல 5வது, ரொம்ப முக்கியமான இல்ல. மீனம்பாக்கம் 5வது இடத்துல போச்சுன்னா வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுரும். மக்களால சோறு தின்ன முடியாது, சரியா வந்து வாழவே முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஃப்ளைட் இறக்காம அப்புறம் சென்னையில இறக்காம வேற எங்கேயா கொண்டு போய் இறக்கிட்டாங்கன்னா சரி. இப்ப இது ஆரம்பிச்சுட்டா மட்டும் எத்தனை வருஷம் ஆயிடும்? இந்த பரந்தூரை வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டா கூட எத்தனை வருஷம் ஆகும்? அதெல்லாம் 6 மாசத்துல கட்டி முடிச்சிருவோம். 6 மாசத்துல இது ஏர்போர்ட் 6 மாசத்துல முடிச்சிடலாம். ஆமா, அது நீங்க வேற. அதுதான் இந்த காயத்ரி ரகுராம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ட்வீட் பாத்தீங்களா? ஆமா, ஏதோ போட்டிருந்தாங்க. நம்ம இந்த பல்லாவரம் ரேடியல் ரோட்ல வந்து இந்த இவங்க ஜிசஸ் கால்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் அங்க ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. அது முன்னாடில இருந்தே கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் வளர்ச்சி கொண்டு வந்தது வந்து பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை, ஆனா இது மட்டும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். 20 ஏக்கர் அந்த ப்ராஜெக்ட் வந்து 20 ஏக்கர் நல்ல பெரிய பிரம்மாண்டமா ஸ்டேடியம் மாதிரி வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது இந்த சைஸ்ல இருக்கு அதானே? அது வெறும் ஆபீஸ். அது அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ரவுண்டா ஒன்று இருக்கும் பாருங்க, அதுதான் வந்து அந்த ப்ரே ஹால் வந்து கட்டிட்டு இருக்காங்க. பெரிய ப்ராஜெக்ட் அது. இதுதான் வந்து இது கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அது எப்படி 100 நாள்ல இவ்வளவு தூரம் கட்டும் போது 100 நாள்ல இதை கட்டிட்டாங்களாமா? ஆமா, தாவே காட்சி கொண்டு வந்த சாதனை அதுதான். அரமெண்டலா எப்பா நீ அதெல்லாம் முதல்ல சொல்லணும். அப்படி தெரிஞ்சா அந்த மேட்ரே ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம்ல. அது ட்வீட்ல எடுத்து வச்சுக்கிட்டு மேலே ஏத்துங்க, அதுக்குள்ளாரெல்லாம் போகாதீங்க. அது அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டே வந்து 100 நாள்ல கட்டும்போது தம்மாதுண்டு ஏர்போர்ட் அது 6 மாசத்துல கட்டிட மாட்டாங்களா? பைத்தியம் சும்மாங்க, அதெல்லாம் ஜோக்ஸ், அதெல்லாம் தள்ளி விடுங்க. இது வந்து இந்த விஷயம் பலராலும் பாராட்டப்படுது, பலராலும் வந்து எதிர்க்கப்படுறதுக்கான காரணம் தெரியும். ஏன்னா இது வந்து மத்திய அரசோட ப்ராஜெக்ட். மத்திய அரசு வந்து ஒரு பிளான்ல இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு 2வது ஏர்போர்ட் வேணும்ன்ற ஒரு பிளான் இருந்துச்சு, இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப மாற்று இடம் இப்ப அந்த போய் கேட்டார்ல, தயாநிதி எல்லாம் போய் கேட்டாங்கல்ல, ஏதாவது பேசியிருக்காங்களா, ஏதாவது வச்சிருக்காங்களா, இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களா? இன்ஃபர்மேஷனே இல்லையா, கேன்சல், வெளியே போங்க அப்படின்னு அடுத்த தடவை போய் கேட்பாங்க. இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் பதிலாக வேற ஏதாவது இருப்பாங்க,
போறோம் வெயிட் கரோ தருவாங்க, அவசரப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்னும் அதை பத்தி அந்த ப்ராஜெக்ட் வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்களே. புரியல. தங்கம் தென்னரசு வந்து அதான் சொல்றாரு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இது பண்ணல, வேற ஏதாவது திட்டங்களுக்கு நம்ம வந்து இது பண்ண முடியாது, அதுக்காக தான் நம்ம செயல்படுத்தணும். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட இப்போ 90% நீங்க வந்து பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. இப்போ இந்த 90% மக்களுக்கு பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்ல வேற ஏதாவது ஒன்று நடக்கும். அது போர்க்கால அடிப்படையில் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மக்களுடைய தேவை என்ன, வேண்டுதல் என்ன? எத்தனை பேர்கிட்ட நீங்க வந்து வம்படியா வாங்கியிருப்பீங்க, அரசு அந்த நிலத்தை வந்து வம்படியா நிறைய பேர்கிட்ட வாங்கி, நிறைய பேர்கிட்ட பணம் அதிகமா கொடுத்து வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் அவங்களா கூட சில பேர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அந்த போராட்டம் பண்ணாங்களே அவங்க மட்டும்தான் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்ப்பாங்க. இதுவா அந்த மக்கள் பெரிய வெற்றியா பார்ப்பாங்க. நீங்க திராவிட கழகம் வந்து ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளவு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. திராவிடர் கழகம் சொல்றாங்க, திராவிட கழகம் அவ்வளவு பெரிய. திராவிடர் கழகம் போடாதுங்க, முன்னேற்ற கழகம் போட்டுச்சா, திராவிட கழகம் போட்டுச்சா? முன்னேற்ற கழகம். திராவிட கழகம் உழைப்பெல்லாம் போடாது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவ்வளவு பெரிய, திமுக அவ்வளவு பெரிய உழைப்பு போட்டிருக்கு, எத்தனை பேரோட உழைப்பு அதுல இருக்குது, எல்லாமே இப்படி மண்ணா போச்சே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவர் அதான் போட்டிருக்காரு. உடனே தொழில் பின்தங்கிருமா, யாரும் வரமாட்டாங்களா, தைவான்ல இருந்து வரமாட்டாங்களாம், பின்லாந்துல இருந்து வரமாட்டாங்களாம். இது இந்த ஏர்போர்ட் இங்க இல்லன்னா தைவான்ல இருந்து, பின்லாந்துல இருந்து, வியட்நாம்ல இருந்து இருக்கு, அவங்களுக்கு அந்த பக்கம் போயிடுவாங்களாம், தென்கொரியாவுக்கு போயிடுவாங்களாம். இந்த மொபைல் இதெல்லாம் வராங்கல்ல, இந்த சிம் இது பண்றவங்க, மொபைல் இது பண்றவங்க இங்க வரமாட்டாங்களாம். ஏன்னா மீனம்பாக்கத்துல ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கு சென்னையில, தமிழ்நாட்டுல, அதனால நாங்க வரமாட்டோம், தைவான் போறோம், வியட்நாம் போறோம்ன்றவாங்களா. அதனால தொழில் எல்லாம் பின்தங்கிடுமா, இந்த மாநிலம் வந்து பின்னோக்கி போயிடுமா. 100 days மாநிலம் வந்து 70th place, 20th place, 100th placeல வந்து போயிடும் அப்படின்னு வழக்கம் போல உருட்டல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மக்கள், இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த மக்களுக்கு அது சரியா சரியில்லையா, அதுதான் மெயின். அதுதான் இன்னைக்கு முதலமைச்சரா, அன்னைக்கு தலைவரா என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே ஸ்டாண்டை இன்னைக்கு முதலமைச்சரா எடுத்திருக்காரு. அந்த வகையில அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கு. சென்னைக்கு அவர் ஒன்றும் வேணான்னு சொல்லவே இல்லையே, அவர் இந்த ஏர்போர்ட்டே வேணான்னு சொல்லலையே, வேற எங்கேயாவது பண்ணுவோம், மீனம்பாக்கத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம், முடியாத பட்சத்துல வேற ஒரு இடம் தேர்வு செஞ்சிருக்கோம் அங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு தெரியல. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓ நீங்க அப்ப என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தோதுவான இடத்த பார்த்துட்டு நீங்க சம்பாதிக்கிறதுக்காக வேற ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டு அங்க சுத்தி நீங்க இடம் வாங்கி நீங்க உங்களோட இதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அது சொல்லும் போது பாத்துக்கலாம். ரெண்டாவது, அப்போ நீ வாங்கி போயிட்டு இருக்க, நீ சம்பாரிச்சிருக்க, அதான் உண்மை. இல்லன்னா அது உனக்கு தோணாது இல்ல. இப்போ உனக்கு தோத்த மாதிரி, அப்ப நீ உனக்கு ஏத்த மாதிரி தான் வாங்கி போட்ட, அதுக்கு தானே நீங்க ரெடி பண்ணீங்க, இல்லாம போச்சு. அதே மாதிரிதான் இவரு எஸ்பி வேலுமணி அவர்களும் எந்திரிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர் இருக்கு, G2 நிறுவனம் வந்து அங்க இருக்கிற அந்த மலைகள் எல்லாமே குடஞ்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்துருச்சுங்க. G2 சொன்னோன்னு அது ஏன் திமுக வருது, ஏன் கம்பெனி ஆச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த நிறுவனமும் அந்த சைடு பெரம்பலூர் சைடு வந்து நிறைய வாங்கியிருக்கதா தகவல்கள் வேற. இதோ இதோ என் மேனியில் ஒரே ராகம் அந்த மாதிரி. அடுத்தது மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து ஓகே பண்ணாங்க. அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த திட்டம் வந்து பிளாக்லாம் டிக்கெட் வாங்க வேணாம். பிளாக்ல டிக்கெட், பிளாக்ல அன்னைக்கு சரக்கு தாங்க வாங்குவாங்க, டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க. எனக்கு டவுட் இருக்கு, இப்போ இந்த பிளாக்ல ஓடுதா ஏதாவது? இல்லை எனக்கு தெரிஞ்சு அதான் போவோம்ல, முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் 10 மணிக்கு மேலே எந்த கடையுமே இருக்கிற மாதிரி தெரியல. முன்னாடிலாம் கும்பலாக நிற்பானுங்க, இப்போலாம் நிற்கிறது இல்லை. ஏன் அது ஏங்க என்ன பார்த்தா தான் அந்த கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தோணுமா? இல்லைங்க, நீங்க தான் லாங் ரூட் போறீங்க, அதனால நீங்க போகும்போது நிறைய கடை இருக்கும். இல்லை 9:45 இப்போ வந்து சாத்திடுறாங்க. போலீஸ் வண்டி எல்லாமே நிற்கிது. ஒவ்வொரு வைன் ஷாப் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 9:45 9:50 வந்து ஒரு பெட்ரோல் வந்து நின்றுடுது. சீக்கிரம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இது ஆமா, மகளிருக்கான வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதுலதான் இந்த மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து மாவட்டம் தோறும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதையும் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதுலயே மாநகரத்திலேயே நகரத்திலேயே வந்து LSS, டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ் இதுலலாம் இருக்காது. அந்த மகளிர் பேருந்துன்னு போட்டு வரும்ல, அதுல மட்டும்தான் ஏறணும். மற்றதுலாம் எல்லாம் கட்டணம் இருக்கிற மாதிரி தான் வந்து, அதாவது இந்த ரெட் பஸ், இந்த ஓபன் பண்ற பஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுலலாம் வந்து இருந்துச்சு. இன்னும் ஏசிக்கு கொடுக்கல. ஏசி பஸ் தான் இப்போ ஒரு இதா இருக்கு. ஏன்னா அடுத்தது ஃபுல்லா எல்லாமே ஏசி பஸ்ஸா தான் போடணும்னு இருக்காங்க. சென்னை ஃபுல்லாவே 2000க்கு மேல வந்து ஏசி பஸ் தான் விடணும்னு இருக்காங்க. அவ்வளவு எல்லாமே ஏசி பஸ்ஸா மாத்திட்டு திருப்பி ஏசி பஸ்ஸுக்கு மட்டும் நாட் அலோடுன்னு சொல்றது. மேபி அப்போ வரும்போது அதுலயும் கொடுக்கலாம்.
அப்ப மாற்றங்கள் ஏற்படலாம். சேஞ்சஸ் இருக்கலாம். இல்ல அந்த பஸ்ஸும் இருக்கும், இந்த பஸ்ஸும் இருக்கும். இந்த பஸ் எல்லாம் உடனே எடுத்துட மாட்டாங்க. இல்ல உடனே இல்ல, எண்ணிக்கைகள் இப்ப நம்மளே பாத்துறோம்னா அந்த பிங்க் பஸ்ன்னு சொன்னா அதுல ஒரு 4-5 தான் சொத்த பஸ்ஸா ஒண்ணு வரும். உங்களுக்கு இந்த பிங்க் பஸ்ல மட்டும் தான் இந்த பஞ்சாயத்து இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பஞ்சாயத்தே இல்ல, ரெட் கலர்ல ஒரு பஸ் வருதா, அப்புறம் இந்த பிங்க் பஸ் வருதா, அது இல்லாம எல்எஸ்எஸ் ஒரு பஸ் வரும், எக்ஸ்பிரஸ் போட்டு ஒரு பஸ் வரும். ஆமா, இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு அலௌடு உண்டு. இது எதுலயுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த மாவட்டம் மஃப்சல்ல இருக்கக்கூடிய பஸ்ஸுகளுக்கும் இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல, இதுவும் இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஓவராலா அது அக்டோபர் 2 அந்த கேட்டுட்டே இருந்தாங்கல்ல, சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே செஞ்சீங்களா, நீங்களே சொன்னாங்க. சொன்ன மாதிரி இப்ப வந்து அக்டோபர் மாசத்துல இருந்து தொடங்குறோம்னு வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இதுல எவனுமே பேசியிருக்க மாட்டான், நல்லா எடுத்து பாருங்க. இதை பத்தி எவனும் தொற்றுக்கவே மாட்டான், டச் பண்ணிருக்கவே மாட்டான். அதையும் விட்டுட்டாங்க. பரந்தூருக்கு எல்லாம் கதறிட்டு இருக்கானுங்க, ஏன்னா அவனுங்க பஞ்சாயத்து, ஆனா அங்க வாங்கி போட்டிருக்கோம், நமக்கு கிடைக்கலையே, போச்சே, ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பாங்க. இப்போ மூணாவது இருக்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே பஞ்சாயத்து, அதாவது சூப்பர் 6 அன்னபூரணி சூப்பர் 6 சூப்பர் 3 இப்ப அது சூப்பர் 3 வந்து மாத்தி இருக்காரு. இது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்திற்குரிய ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது சூப்பர் 6, இந்த சூப்பர் 6 எல்லாருக்கும் 6 சிலிண்டர், அந்த 6 சிலிண்டருக்கான பேமெண்ட் வந்து வரவு வைக்கப்படும், உங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படின்றதுதான் தாவேக்காவுடைய அந்த இதுல கொடுத்திருந்தது. எது தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும், அதற்கான பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு. அதுல இப்ப ஒரு 3 கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிதிநிலை அறிக்கையை காரணம் காட்டி வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய போர் பதற்ற சூழலின் காரணமாக நான் வந்து உங்களுக்கு முதற்கட்டமாக 3 சிலிண்டர்கள் கொடுக்கப்படும், அதுவும் 2027 ஜனவரி மாதத்திலிருந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம் இல்ல. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த 4 மாசம் எதுக்குன்னா, அவங்க இப்போ ஒரு கேட்டகரி போட்டிருக்காங்களா, இதுல அந்த கேட்டகரி போடல, இப்பதான் ஆட் பண்ணிருக்காங்க. எப்படி நம்ம திமுக ஆட்சியில அந்த தகுதியானவர்களுக்கு போட்டாங்கல்ல, அது மாதிரி இப்ப தாவேக்கா என்ன பண்ணிருக்கு, 2.5 லட்சம் வருமானம், ஆண்டு வருமானம் 2.5 லட்சம்னு போட்டு ஒரு பிராக்கெட் மாதிரி போட்டு அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட மேனுஃபேக்சர்ல, இது மேனுஃபேக்சரோட கிடையாது, இப்ப அதை ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா இது முதற்கட்டமாகன்றதையும் போட்டிருக்காரு. மேபி ஒரு வருஷம் கழிச்சோ இல்ல 6 மாசம் கழிச்சோ இது அந்த அந்த 2.5 லட்சம் இருக்குல்ல, அதை எடுத்தாலும் எடுக்கலாம், இல்ல அது அப்படியே கண்டினியூ ஆகணும் ஆகலாம். ஏன்னா இதுல நிறைய பேர் பயன்பெறு, 1,30,00,000 பேர் பயன்பெறுவாங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,40,00,000 என்னமோ கிட்ட சிலிண்டர் வந்து இருக்கு. நம்ம பயன்பெறவங்களோட எண்ணிக்கை வந்து 2,40,00,000 பேருக்கு மேல வந்து இருக்கு. இதுல அந்த கனெக்ஷன் தானே எடுத்திருப்பாங்க, கனெக்ஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு 2 கோடி இதுதான் ஓட்டர் இது சாரி ரேஷன் கார்டே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 2 கோடி தான் இருக்குது. இது எப்படி 40 லட்சம் எக்ஸ்ட்ரா இல்ல, அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒரு வீட்டுல 3-4 கூட இருக்கும் உங்களுக்குல்ல, அதையும் சேர்த்து சொல்றாங்க 2,40,00,000 பயனாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொன்னது எல்லாருக்கும் சேர்த்துதான். ஆனா இப்ப முதற்கட்டமாக இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இப்ப அதுல இல்ல, 3 கொடுக்கறதுல இல்ல பிரச்சனை, இந்த 2.5 லட்சம் ஒரு இது போட்டிருக்காங்களா, இங்கதான் பிரச்சனை. இந்த 2.5 லட்சம்ன்றது ஏன்னா அதுக்கான அறிக்கை எதுவும் கொடுக்கல யாரு என்ன, ஏன்னா இது 4 மாசம் டைம் இருக்குன்றதுனால அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் இந்த எல்பிஜி அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது. இது எதன் அடிப்படையில் இனிமே கொடுக்க போறாங்க? ஒருவேளை இப்போ முதற்கட்டமா வந்து ரொம்ப விளிம்பு நிலையில இருக்காங்க, விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு 2.5 லட்சம் வருமானம், அதாவது உங்களுடைய வருமானம் வந்து எப்படின்னு 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 20,000 21,000 வச்சுக்கோங்களேன், 20 சில்லறை தான் வரும்னு வச்சுங்களேன். அதுல இருந்தாலே உங்களுக்கு வந்து சிலிண்டர் வராது. அதாவது அதை தாண்டிடுச்சுனாலே உங்களுக்கு அந்த நீங்க அந்த ஸ்கீமுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இதை எப்படி கவுண்ட் பண்ண போறாங்க? குடும்ப தலைவர் இருந்து கவுண்ட் பண்ண போறாங்களா, எதன் பேஸ் பண்ணி இப்போ ஏன்னா என் பேர்ல எந்த இருக்குன்னா அப்ப நான் அதுக்கு எலிஜிபிள் இல்லாத, இப்ப நான் எனக்கு 2.5 லட்சத்தை தாண்டி வருதுன்னா நான் அதுக்கு எலிஜிபிள் இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃப்ரீ கிடையாது, அந்த இது கிடையாது, நான் அப்படியே ரெகுலரா வாங்குறது. அப்போ எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் இதை கொடுப்பாங்க. அதுக்கு 4 மாசம் ஆகுன்றாங்க. ஒரு சின்ன ஏமாற்றம், அது கிடைக்கிறவங்களுக்கு சந்தோஷம், பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணவங்களுக்கும் அந்த இது இருக்கும்ல, எல்லாருக்கும் தானே சொன்னீங்க, இப்ப எங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது இது பெரிய பிரச்சனைனா, அவனுக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்கலன்னா கிடைச்சவனை விட கிடைக்காதவனுடைய கோபம் அதிகமா இருக்கும்.
இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல. நானும் கஷ்டப்படுறவன் தான். என்னதான் நான் 25,000 30,000 சம்பாதிச்சாலும் என்னுடைய பிரச்சனைகள் அதுக்கு மேல தான் இருக்கு. நானும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், இதெல்லாம் இந்த ஸ்கீம்லாம் நம்பி தான் நான் ஓட்டு போட்டேன். அப்பனா நீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்ற அந்த கேள்வி வந்து வரும். இதை எப்படி தாவேகாவினரும் இந்த அரசும் எப்படி சமாளிக்கிறாங்க? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க. ஏன்னா அவரு தெளிவா மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம இந்த இது மகளிர் அந்த பைசா கொடுக்கறதுக்கு திமுக சொன்னாங்கல்ல, மகளிர் உரிமை தொகைக்கு வந்து தகுதி உடையவர்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் பிராக்கெட் போட மாட்டோம், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓப்பனாக தான் சொல்லியிருக்காங்க, 6 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. இது திருப்பி எப்படி மாற்ற சிலிண்டர் கணக்கு சிலிண்டர் விஷயம் இல்லை ஜோ, அவர் முதற்கட்டமாகன்னு சொல்லிட்டாரு. பிளஸ் வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக இதை நம்ம இப்ப பண்றோம். அவங்களுக்காக 6க்கு 3ன்றது இங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுல சந்தோஷம் தான். ஆனா பிரச்சனை இது நீங்க 2.5 லட்சத்துக்குள்ளன்னு போட்டீங்கல்ல வருமானம், இந்த 2.5 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இதுக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா அது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால நிறைய பேருக்கு கிடைக்காது அப்படின்ற, அதாவது இப்போ நம்ம ஆட்கள் ஏன் 2.5 லட்சத்துக்கு மேல உள்ளவனுக்கு அவனை வாங்கிக்க முடியாதுன்னு சரி, அது இல்ல. நீங்க சொன்னது இதுதான். நீங்க அப்பவே இதை பிராக்கெட் பண்ணி 2.5 லட்சத்து வருமானத்திற்கு உட்பட்டவர்களுக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இப்ப நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்களா, நம்ம கூட இன்னைக்கு இந்த அம்மை நோய்க்காக ஒரு இது போட்டோ போட்டிருந்தப்ப பேசிட்டு இருந்தோம். கேமரால இதுல பேசல, வீடியோல பேசல, நம்ம பேசிட்டு இருந்தோம் இது எப்படின்னு. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இது அதுக்கு இல்ல, இது வந்து அம்மை வார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து அங்க வந்து இருந்து ஒரு நாள் என்னமோ இருக்கிறது கிளாரிட்டியா நீங்க சொல்லும்போது அந்த கிளாரிட்டி கொடுக்காததுனாலதான் இந்த பிரச்சனை வருது. இதுக்காக இந்த மாதிரி போட்டது இதுல 2 நடக்குது. இந்த அம்மை வார்த்தவர்களுக்காக போட்டதுல உடனே இவங்க நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ போச்சு, இது நம்ம நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு வழக்கம் போலான்னு 12 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க எல்லாரும் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம், வாங்க முன்னாடி போலான்னு. அப்புறமா அடுத்த நாள் சொல்றாங்க, டேய் இது அது இல்லடா, முடிச்சுட்டு வந்தது அம்மையெல்லாம் வார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐதீகம் இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஒரு சாங்கியம் இருக்கு, நம்ம அங்க இருந்து அந்த அம்மனை வழிபட்டுட்டு வருவோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது தங்குறதுக்கான மண்டபம் தானே தவிர அங்க கொண்டு வந்து வச்சு பாக்குற மண்டபம் இல்ல. அதுதான் இங்க பிரச்சனையே. குடுக்குற இவங்களும் கிளாரிட்டியா குடுக்கறது இல்ல, அவனுங்களும் அதுக்கேத்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறமேட்டு அன்னைக்கு ஒரு நாள் அடிக்கணும்ல, அன்னைக்கு அந்த டேக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்ன்றதுக்காக எடுத்து இருந்து போட்டு அடிக்கிறது. இந்த பிரச்சனை தான் இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. அதனால சிலிண்டர் விஷயத்துல ஒரு 50% வந்து ஒரு ஏமாற்றம் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அது அடுத்தடுத்த காலங்களில் நிவர்த்தி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆனா பரந்தூர் மேட்டரும் அந்த மகளிரும் வந்து டாப். அப்படியே எடப்பாடி அவர்களையும் கொஞ்சம் சிஎம் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்களும் இலவசமா பஸ்ல போகலாம். ஆமா கரெக்ட், அவர் சொன்னது. அது நிறைய பேர் என்ன ஆண்கள் பெண்கள்னு பிரிக்கணும் இல்லைங்க, நம்ம அப்படி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆண்கள் கிச்சானாலே இழிச்சவன் எல்லாமே சரிக்கு சமமானு சொல்றாங்களா, அப்ப பெண்கள் இதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்கணும். ஏன் எங்களை வந்து கீழே இறக்கி பாக்குறீங்க, ஆண்களுக்கு ஜெயில போடுங்க சார், ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சார், எந்த நேரம் அவனுங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் சொல்லுவாங்கல்ல. இல்ல மகளிருக்கானதே, மகளிர் வந்து நம்ம ஊர்ல ஒரு ஸ்பெஷல், எப்பவுமே நம்ம ஊர்னு கிடையாது, பொதுவா ஸ்பெஷல். 2வது மகளிருக்கான உரிமைகள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க எது பண்ணாலுமே தப்பு அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருக்கு. சில அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய சில மகளிரா ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அது ஈவினிங் வச்சுக்கலாம், அதெல்லாம் அந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் ஈவினிங் வருவோம். சில இவனுங்கெல்லாம் இருப்பானுங்கல்ல, எம்எல்ஏக்களா கூட இருப்பானுங்க சில நேரத்துல, அவனுங்களுக்கே கூட அந்த சிந்தனை இருக்காது, திறந்து போட்டு வராங்க அப்படி என்னத்தை அப்படி அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் இருக்க, இன்னமும் அந்த பிரச்சனையை ஒரு எம்எல்ஏவானாலும் அமைச்சரானாலும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆளாகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல ஸ்பெஷலாக. அவங்களா இதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இது அவர் இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதுல கூட இதனால மாணவ மாணவிகள் பள்ளிக்கு போறதுலையோ வெளியூர்ல கல்லூரிகளுக்கு போறதுலையோ தொழில் பயில்வர்களுக்கோ இல்ல குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கோ இதனால இது வருமானம் தானே. திமுக ஆட்சியில கொண்டு வந்திருந்தாலும் இது ஒரு நல்ல திட்டம். இதனால அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த பஸ்ல ஏறி போறதுனால ஒருத்தவங்களோட சம்பளம் ஒரு 7000 வச்சுங்களேன், ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க 7000 8000 வச்சுங்களேன், ஒரு பஸ்ஸுக்கே உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ஆகும்னா அதுல உங்களுக்கு 8000 ரூபாய் சம்பளத்துல 6500 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா, அதுவும் இப்ப எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பஸ்ல வேணாலும் ஏறி டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம், வேலை முடிஞ்சு டக்குன்னு கூட இந்த பஸ்ஸுக்காக பிங்க் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்னைக்கு வந்து நான் என்னைக்கு ஊருக்கு வீட்டுக்கு போறதுன்ற மாதிரி இல்லாம டக்குன்னு வருதா ஏறி போயிட்டே இருக்கலாம் நீங்க பாட்டுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சேவிங்ஸ் வந்து வருது. இப்போ ஒரு இங்க இருந்து ஊருக்கு போறாங்கன்னு வச்சுங்களா, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் ஆகிற இடத்துல அந்த இடம் ஃப்ரீ போகிறாங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு போகுது, ஒரு
ஒருத்தவங்க ஒரு பெரியவங்க வயசானவங்க யாராவது போறாங்க, கையில பைசா இல்ல, பையனை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும் போறாங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே. ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படின்ற. இப்ப நாளை பின்ன ஒரு அக்டோபர் மாசம் இவன் வந்து இதுக்கு போவான், தசராவுக்கு போவான். அப்ப திடீர்னு அன்னைக்கு நீ ட்ரை பண்ணி பாரு அதை, இந்த இது கெட்டப் ஆல்ரெடி போட்டிருக்கான். அந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. அண்ணன் கேட்டீங்கன்னா அண்ணன் வேற சொல்லுவாரு, பெண்களுக்கு நீ வந்து இலவசமா கொடுக்கறதுக்கு பதிலா அவங்கள போற அளவுக்கு நீ வந்து முன்னேற்றணும். புரியலையா? ஓடி போற அளவுக்கு அவங்கள வந்து இத மூலியமா கல்வி பயில்றதுக்கு, ஸ்கூல் படிக்க காலேஜ் படிக்க போறதுக்கு, வெளியே ஊர்களுக்கு போய் பழகிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏசி பஸ்ல போவாங்க, ஃபிளைட்ல போவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களை தயார்படுத்தணும். அதுக்கு தான் இதுவே தவிர அண்ணன் சொல்ற மாதிரி கிடையாது. 10,000 ரூபாய் கொடு, செலவு பண்ணி காட்டுப்பா பண்ணின்னு. அதான் எல்லாருமே நானே கொடுத்துருவேன். அப்புறம் எங்க செலவு பண்ணுவீங்க? அந்த 10,000 வச்சு லண்டன் வரைக்கும் போனவங்க இவங்க 2 பேரும் தான். 10,000 ரூபாய் கூட செலவு பண்ணி காட்டுது, ஒரு 10,000 லண்டன் போயிட்டு வந்திருக்கேன். முடியாது, செலவே பண்ண முடியாது. அதுதான் அந்த 10,000 கல் நோட்டா இருக்கும். இதுல அடிச்சு கொடுப்பாங்க, நம்ம ஜெராக்ஸ் இந்த பிசினஸ் ட்ரெயின் விளையாடு வந்துறீங்களா, அதுக்கு கொடுப்பாங்களா, அந்த 10,000 கொடுத்துருப்பாரு அண்ணன். அது எங்க கொடுத்தாலும் செல்லாது, அது சொல்லியிருப்பாரு அவரு. எனிவே அது இருந்தாலும் ஆண்களுக்கும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ் ஃப்ரீயா விட்டாங்கன்னு வீட்டில் இல்லாமல் சும்மா நம்ம வீட்டில் இருக்கோமே, வாங்க அங்கே கொடைக்கானல் போயிட்டு வரலாம், இங்கே போயிட்டு வரலாம்லாம் எல்லாரும் சுற்றக்கூடாது. தேவைக்காக யூஸ் பண்ணுங்க. சட்டமன்றத்தில் தான் அதுவும் நடந்திருக்கு. அப்புறம் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் நேருகளுக்கும் சமஸ்பாரிங் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. திமுகவை இப்படி ஒருத்தவங்க நேரடியாகவே வச்சு அசிங்கப்படுத்த முடியுமா அப்படின்ற அளவுக்கு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, நேரு அவர்கள் என்ன சொல்லிட்டா, இந்த மேலூரில் ஜெயிச்சாங்கல்ல காங்கிரஸ், அவங்க நம்ம தயவில் தான் வந்து எல்லாருமே ஜெயிக்கிறாங்க, எல்லாம் இது பண்ண, இன்னமும் நீங்கள் வந்து நம்ம கொடுத்த அந்த கூட்டணி கட்சிகளோட இதில் தான் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்ருக்கீங்க, உங்களோட ஆட்சியை வந்து அதில் தான், அவ்வளோ ரோசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்கள எல்லாத்தையும் வெளில அனுப்புங்க, தனியாக வந்து மெஜாரிட்டியில் வந்து உட்காருங்க. ஆசை எப்படியாவது இங்கெல்லாம் வெளியே வந்தா மறுபடியும் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், அவர் இருக்காரு, இப்பெல்லாம் MRK பன்னீர்செல்வம் நல்லா தானே பேசுறாரு எடப்பாடி, அப்படியே பேசி சட்டமன்றத்திலேயே பேசி அப்படியே பேசி நீங்க முதலமைச்சர். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் வந்து இதுக்கு போயிருக்காரு, கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அது எனக்கு தெரியலங்க. அதாவதுங்க, குளத்தூர்ல தோத்ததுக்காக வழக்கு போட்டது கூட ஓகே, இந்த மாதிரி என்னுடைய வெற்றி ஏதோ தப்பா இருக்குது, இது தோல்வி ஏதோ தப்பா இருக்குது, அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி கொடுங்க அப்படின்னா பரவாயில்ல. குளத்தூரில் நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். எது குளத்தூர்ல வெற்றி பெற்றேன்னு அறிவிக்கணுமா? அதையும் அறிவிக்கணும். அதெல்லாம் அங்க அந்த இதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கு. அந்த இதெல்லாம் என்னன்னாங்கல்ல, அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கோசம் நீ வந்து குளத்தூர்ல வெற்றி பெற்றதா இருக்கு. கொஞ்சம் அது 2வது வருவோம். அதுக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி நானும் பேசுவேன். அப்புறமேட்டு நானும் போய் ஒரு ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணுவேன், குளத்தூர்ல நான் வெற்றி பெற்றேன்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லுவேன். வேணாம். ஓகே, குளத்தூர்ல தாவேக்கு திமுக தலைவர் வெற்றி பெற்றதா அறிவிச்சுட்டு போங்க. தாவேக்கா 108க்கு பதிலா 138 ஜெயிச்சதுன்னு அறிவிச்சிருங்க. கேட்க கூடாதா? ஏங்க, குளத்தூர்ல ஒரு தொகுதி அவர் கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 இல்ல 20 கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குமா? என்ன மாதிரி? சரி, ஓகே, இந்த தொகுதி நான் வந்து தோத்துட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன், இந்த தொகுதி வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு நீ எனக்கு விட்டு கொடுத்து சொல்லி இந்த மாதிரி சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி எடுத்துக்கலாம்டா. அதெல்லாம் கிடையாது. வேற எங்கேயாவது ஒண்ணு இருக்கும்ல, கீழே மதுரை எதிர அந்த சைடு எங்கேயாவது ஒண்ணு இருக்கும்ல, அந்த தொகுதி வந்து நாங்க இதெல்லாம் பச்சை புள்ளத்தனமா இல்லையா? போயிட்டு நான் குளத்தூர்ல நான் ஜெயிச்சுட்டேன்னு அறிவிங்கன்றதெல்லாம் என்னங்க, இவ்வளவு பெருந்தன்மையான முதலமைச்சரா இருக்கீங்க, இதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களா? விட்டு கொடுத்து போங்க கொஞ்சமாவது. இல்ல, ஆதவர்ஜுனா சொன்னதுக்கு வரணும்னா ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு, கரெக்ட், நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் அந்த கூட்டணி கட்சி இல்லாம முதல்ல நீங்க ஜெயிங்க. அவங்க இல்லன்னா நீங்க 10 தொகுதியில கூட நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. சென்னையில உள்ள 14லயும் நீங்க 16ல 14 காலி. ஏதோ இந்த 2 ஜெயிச்சதுக்கு காரணமே அங்க போட்ட அந்த ஓட்டு தான். அதோ விசிகாவும் IUML இவங்க எல்லாம் இருந்த காரணத்தினாலதான் ஏதோ நீங்க வந்து ஜெயிச்சு 2 தொகுதியில வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அதே மாதிரி தேர்தல் வரைக்கும் தான் கூட்டணி, அதுக்கப்புறம் அவங்க பாதையை பார்த்துட்டு வந்து போயிடணும், அப்படிதான் இருக்கணும். நீங்க தான் வந்து உங்களுடைய கட்சி எங்க இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுதான் இதுல இருந்து நிக்குது. நீங்க முடிஞ்சா தைரியம் இருந்தா நீங்க வந்து நின்னு பாருங்க, நின்னு ஒரு தேர்தல்ல கூட்டணியே இல்லாம ஒரு தேர்தல் நின்னு 50 தொகுதி ஜெயிச்சு காட்டுருங்க. 10 கூட ஜெயிக்காதுன்றாரு. அதுதான் வாய்ப்பே கிடையாது. அவங்க தேர்தல தனியா நிக்கிறதா சரித்திரமே கிடையாதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க,
இதுல கூட தேர்தல் 2016 கூட அம்மா கூட தனியா நின்னுட்டாங்க அந்த தேர்தல்ல. பாத்துக்கலாம் சவால் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்சி எல்லாம் சேர்த்துட்டு லெட்டர் பேடர் கட்சி எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் ரெட்டலை தான், யாருக்கும் எதுவும் கிடையாது. அதை எடுத்துட்டு வரேன், ஏணி எடுத்துட்டு வரேன், பானை எடுத்துட்டு வரேன், மெழுகுவத்தி எடுத்துட்டு, ஒன்னுத்தையும் எடுத்துட்டு வராதீங்க, எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு நான் சொல்ற மாதிரி வாங்க, ரெட்டையிலையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. ரெட்டையிலையை தூக்கிட்டு வந்தாங்க, அடிச்சு வந்துட்டாங்களே. 130க்கு மேல வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்களே தனியா சோலோவா. அதாவது எந்த விதமான எக்ஸ்ட்ரா இதுவும் இல்ல. 0.5 0.2 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட்சிகளோட மட்டும்தான் வந்து லெட்டர் பேட் கட்சிகளோட தான் கூட்டணி. அப்பயும் இவங்க வந்து காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. அப்ப யாரு விசிகா கூட இல்ல, ஜி.கே. வாசன் அவர் வந்து அவங்க இதுக்கு போயிட்டாரு. தேமுதிக வந்து தனியா நிக்கிறாங்க. இடதுசாரிகள் 2 இடதுசாரிகள் தனியா நிக்கிறாங்க. 5 பேர் வந்து தனியா நிக்கிறாங்க. சோ 5 பேரும் இல்ல, இவங்க 2 பேர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சதே 80. அப்ப கூட நீங்க ஜெயிக்கல பாருங்க, ஆட்சியை பிடிக்க முடியல. 2வது தடவை உங்களால ஆளுங்கட்சியா அடுத்து வந்திருக்கணும், நீங்க தான் நியாயப்படி வரணும். ஆனா தனியா நின்று ஒரு கேம் விளையாண்டு உங்களை அப்பயும் ஒரு 89 இதுல வந்து மொத்தமா வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. சோ அந்த ரேஞ்சில தான் திமுக இன்னமும் இருக்கு. இப்ப இங்க அப்படியே நீங்க 2021க்கு ஷிஃப்ட் ஆனா கூட அப்பயும் பெரிய வெற்றிலாம் இல்ல, மாபெரும் வெற்றிலாம் கிடையாது. அப்பயும் 4% தான், 3.5% தான் வித்தியாசம். 70 கூட்டணியா அதிமுக 75 தொகுதிகள் வந்து ஜெயிக்குது. ஈக்குவலா உங்களுக்கு டஃப் கொடுக்குற, அதாவது அதிமுக ஆட்சி மேல அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு அம்மா இல்ல, அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி, இவருடைய தலைமையில ஆட்சி, நிறைய ஊழல் பிரச்சனைகள், நிறைய தூத்துக்குடி மாதிரியான சம்பவங்கள், ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள், இது அந்த கொலை அப்பா மகன் அது நடந்துச்சு. இந்த இவ்வளவு பஞ்சாயத்துகள் நடந்துமே 75 தொகுதி கிட்ட ஜெயிச்சாங்க. சோ அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அப்போ இப்போ புதுசா தாவேக்கான ஒரு கட்சி வந்துருச்சு, அதிமுக இன்னமும் இருக்கு, அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள், திமுக தனியா நின்னுச்சுன்னா அதோட நிலைமை என்ன ஆகுன்றத நீங்க ட்ரிகர் ஏத்துறீங்க. திமுகவை தனியா நிப்பாட்டி நீங்க வந்து தனிமைப்படுத்த பாக்குறீங்க திமுகவை. இப்படி ட்ரிகர் ஏத்தி நீங்க எவ்வளவு சவால் விட்டு அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? யாருமே ஆல்ரெடி சொல்லிருக்காங்க ஒரு காதல் வளர்ந்துகிட்டு இருக்கு, இப்பதான் அரும்பு வீடு ஆரம்பிச்சிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அது டெல்லியில பூக்கும், அது பூக்கும். அன்னைக்கு இந்த ஏதோ பண்ணுவாங்க, என்னது ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு தெரியும் அந்த ப்ரப்போஸ் எப்படி இருக்கு, அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கு. தாமரை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆமா, ரோஜா தாமரையிடம் ரோஜாவை கொடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. தூய்மை பணியாளர்கள்லாம் நீங்க போய் பார்க்கலாம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணல. திமுக தான் வந்து போய் பார்த்துச்சு. என்னங்க பார்த்தாங்கல்ல, கூலி படம் பார்த்துட்டு வந்தாங்களா? கூலி தானே, கூலி படம் பார்த்துட்டு வந்து பார்த்தோம், ரோட்ல எல்லாம் உட்காந்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்கங்கே இறக்கி விட்டுட்டுலாம் வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு பதில் வந்து ராஜ்மோகன் அவர்களும் எந்திரிச்சு சொல்லிட்டாரு, யார் நாங்கள் பார்க்கல, அது நீ பார்த்த, பொய்யா பேசாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த கெட்டப் போடுவாப்புல பாரதி அவர்கள் பேர் வச்சிருக்காரு, பாரதின்னு வச்சிருக்காரு. அவரை மீட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நாங்கள் இருக்கோம்னா, பெரிய கோரிக்கைகள் எல்லாமே நிறையா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அவங்கள கோரிக்கைகள் வந்து ரொம்ப வருட காலங்கள் கோரிக்கை வந்துருக்கு, ரொம்ப பெருசு. இன்னைக்கு சாயந்தரமே போய் நாங்கள் ஒரு மீட்டிங் உட்கார போகிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கோரிக்கைகளும் நிறைவேற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல. கமிஷனர் அவரோட உட்காந்து பேசினாங்க, அது இன்னும் செட் ஆகலை, அது வேலைக்கு ஆகலை. அது இப்போ அடுத்து அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுது. கோரிக்கை நியாயமானதான், அவங்க ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை அவ்வளோ கூட கொடுக்க வேணாம், எங்களுக்கு 25,000 ரூபா கொடுத்தா போதும். நீங்க அவங்களோட உதவியாளர்களுக்கு 25,000 சொல்றீங்க, எங்களுக்கு 19,000 தான் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு 25,000 ஏற்று கொடுத்து சில பேர் நிறைய இதை வந்து நீங்க நிரந்தர பணியாளர்களா மாத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை ஒருவேளை அவங்க ஏத்துக்கலன்னா அடுத்த கட்டமா தலைமைச் செயலகம் நோக்கி வந்து போராடுவோம் அப்படின்ற இதை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அரசு அதை ஏற்கும், இல்லைன்னா அதுக்கான பரிசீலனையாவது செய்யும்ன்றதை நம்ம வந்து நம்பலாம். ஏன்னா இதெல்லாம் தான் சென்னையில திமுகவுடைய படுதோல்விக்கு காரணமா வந்து மாறி இருக்கு. ஒட்டுமொத்த கோபத்தை வந்து அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ தாவேக்காவும் அந்த தப்பை பண்ணாது. சென்னை தான் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ சென்னையிலையும் சரி, இந்த தூய்மை பணியாளர்களையும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான நடவடிக்கைகளை, அவங்க கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவாங்கன்னு நம்பலாம். எல்லாத்துக்கும் பேசிக் சேலரி இனிமேல் 25ன்றது அரசாங்கமே அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் வராதுல, பிரச்சனை வராது. அடுத்தது வேற ஏதாவது கேங் வருவாங்க அறிவிச்சிட்டீங்கன்னா அடுத்த அவங்களுக்கே 25 எங்களுக்கு நீங்க 35 கொடுக்கணும் அப்படின்னு இல்ல அதுக்கப்புறம் எங்களுக்கும் சம்பளம் கம்மியா தான் இருக்கு, இதை வச்சு நான் எங்க குடும்பம் நடத்துறேன்னு திருப்பி யாராவது கிளம்பி வருவாங்க. அதனால வந்து வருவான்டா, நான் தான் வருவேன்.
ஒரு ஜியோவே பாஸ் பண்ணிருங்க. இனி வந்து மினிமம் சேலரி 25 அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேல யாரும் போராட்டம் பண்ண வரமாட்டாங்க. எல்லாரும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்படியெல்லாம் நடக்காம எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நாடும் இருக்க வாய்ப்பே கிடையாது. நாடே சொல்றேன், உலகத்திலேயே எப்படி இதெல்லாம் நடக்காத ஒரு உலகமே இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்க தான் செய்யும். கேள்விகள் கேட்க கேட்க தான் விடைகள் கிடைக்கும். அப்பதான் புதுசு புதுசா ஏதாவது நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் எதுவும் நடக்காது. வந்து அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலன்றாங்க. அது ஓகே, நியாயமான கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனாலதான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர முடியும். அது நடக்க தான் செய்யும். கண்டிப்பா. தொடர்ந்து சாயந்தரம் அடுத்த 2வது வீடியோல வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.